إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹய்யா அலஸ் ஸலாஹ் என்ற ஒரு தலைப்பின் கீழ் சில முக்கியமான செய்திகளை உங்களுக்கு மத்தியில் இந்த ஜுமாவினூடாக பகிர்ந்து கொள்ளலாம் என நான் ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹய்யா அலஸ் ஸலாஹ் இந்த வார்த்தையை ஒரு நாளைக்கு பாங்கின் மூலமாக 10 முறையும் இகாமத்தில் 5 முறையும் மொத்தம் 17 முறை நாம் என்ன செய்யறோம், இந்த வார்த்தை அதிகமாக என்ன செய்யப்படுது, ஒரு நாளைக்கு மீண்டும் மீண்டும் நமக்கு உச்சரிக்கப்படுகிறது. ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகை பக்கம் என்ன செய்யுங்க, நீங்கள் வாருங்கள். தொழுகை பக்கம் நீங்கள் வாருங்கள். ஏன் தொழுகை பக்கம் நாம் வர வேண்டும்? ஹய்யா அலல் ஃபலாஹ், அந்த தொழுகையில் நிறைய வெற்றிகள் இருக்கின்றன, எனவே அந்த வெற்றியின் பக்கம் நீங்கள் வாருங்கள் என்று அந்த அழைப்பு நமக்கு விடுக்கப்படுகிறது. தொழுகை பக்கம் வாருங்கள், தொழுகையில் நிறைய வெற்றிகள் இருக்கிறது, எனவே ஹய்யா அலல் ஃபலாஹ், அந்த வெற்றியை பெறுவதற்காக நீங்கள் வாருங்கள் என்று என்ன செய்யப்படுது, நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எப்படி சொல்லிக் கொடுக்கல? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் என்று சொன்ன உடனே ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ் சொல்லி கொடுக்கிறார். ஷஹது லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்ன பிறகு ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ் அப்படி நமக்கு சொல்லி தராங்க. ஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பிறகு ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ் நமக்கு சொல்லி தராங்க. நான்காவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ். தொழுகையை பற்றி முடிக்கும் போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். யதார்த்தத்துல தான் வாயினால் எவ்வளவு நாள் பேசிடலாம், ஆனா அமல் செய்யாத வரைக்கும் அவர் ஒரு உண்மையிலே வெற்றியாளராக நிச்சயமா இருக்க முடியாது. அப்படிதான் நம்ம வீடுகளிலே நம்முடைய மனைவிமார்கள் நம்மளை என்னதான் புகழ்ந்தாலும் ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் வச்சுக்கோமே, என்னதான் புகழ்ந்தாலும் நம்ம சொல்ற நேரத்துக்கு அந்த வேலையை செய்யலன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்ற நேரத்துக்கு அந்த வேலையை செய்யலன்னா என்ன சொல்லுவோம்? அல்லது மனசுல என்ன நினைப்போம்? என்ன மனைவி அப்படின்னு நினைப்போம். அப்ப என்னதான் அவங்க நம்ம புகழ்ந்தாலும் அவங்க சில வேலைகளை செய்யாத போது அவங்க மேல என்ன உண்டாகுது, ஒரு வெறுப்பு உண்டாகுவதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி பிள்ளைகள் என்னதான் வாப்பா வாப்பான்னு சுத்திக்கிட்டே இருந்தாலும் நாம சில வேலைகளை சொல்லும் போது அவங்க செய்யலன்னு சொன்னா அவங்க மேல என்ன செய்யணும், மீறி சில வெறுப்புகள் உண்டாவதை பார்க்கணும். யதார்த்தத்துல சொன்னால் பேசினால் மட்டும் போராது, சில அமல்களை செய்யும் போதுதான் ஒருத்தர் மீது அன்பும், ஒரு அமலை விடும்போது ஒருத்தர் மேல ஒரு விருப்பம் என்ன செய்து உண்டாவதை நம்ம பார்க்கணும். அதே சமயத்துல நாம இப்படி யோசிக்கிறது, எப்படி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றோம், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றோம், ஆனா தொழுகைக்கு வர மாட்டேங்கிறோமே அப்படி நாம யோசிக்கிறது.
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி நாக்கால சொல்லிடுறோம், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் நாவால சொல்லிடுறோம். ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமல் என்று வரும்போது, ஒரு செயல் என்று வரும்போது அது என்ன செய்யல, நாம சரியாக செய்வதற்கு முன்னால் வருவது. அப்ப அல்லாஹ் எப்படி ஒரு நல்ல முஸ்லிமாக நாம இருக்க முடியும்? நாம சொல்ல செய்யலனா நம்மளோட மனைவி நமக்கு நல்ல மனைவி அல்ல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்ற நாம, நம்முடைய பிள்ளை ஒரு வேலையை செய்யும் போது அது செய்யலனா நம்ம உள்ள சரியில்லை, சரியான பையன் இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு நாம் வரும்போது, ஆனா தொழுகையில மட்டும் அப்படி ஒரு முடிவுக்கு நாம் வர மாட்டேங்கிறோம். நம்ம சொல்ல மாட்டேங்கிறோமே நாம ஒரு நல்ல முஸ்லீம் இல்ல, நம்ம சொல்ல மாட்டேங்கிறோமே நாம ஒரு நல்ல பையன் இல்ல, நான் சொல்ல மாட்டேங்கிறேன் நான் ஒரு நல்ல மனைவி இல்ல, நான் சொல்ல மாட்டேங்கிறேன் நான் நல்ல ஒரு வாப்பா இல்ல அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு எதுல வர்றதில்ல, தொழுகையில நமக்கு வர்றது. அப்ப நாக்கால பேசிட்டு போயிடுறோம், அமல்கள் இல்ல. பஹையால ஸலா ஹையால ஃபலா, தொழுகைக்கு வாருங்கள், வெற்றி பக்கம் வாருங்கள். உங்களுடைய அக்கீதா லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களுடைய கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களுடைய கொள்கை முஹம்மது ரசூலுல்லாஹ். ஆனா அமலுக்கு வாங்க, செய்ய வாங்க என்றால் அதுக்கு நான் வரமாட்டேன் என்றால் ஹையால ஃபலா என்ற அழைப்பு நமக்கு இடம் கிடைக்குமா என்றால் நிச்சயமாக இடம் கிடைக்காது. ஏன்னா அமல் தான் செய்யலையே. 5 நேரம் அழைப்பு விடுக்கப்பட்டு வாங்க, தொழுகைக்கு வாங்க, வெற்றி பக்கம் வாங்க என்று அழைப்பு கொடுத்தாலும் நாம அமல் செய்யல அப்படின்னா நாம எப்படி அந்த வெற்றியில நாம வெற்றி பெற்றவர்களாக இருக்க முடியும்? ஒரு வெற்றி பெற்ற முஸ்லீமாக எப்படி நாம இருக்க முடியும்? எப்படி நாம கருத முடியாது? வெற்றி பெற்ற முஸ்லீமா ஆகிறது என்றால் எப்படி அந்த கருத்துக்குள்ள வர முடியும் நாம? எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நிலைகளை இது சாதாரண அழைப்பு அல்ல. ஹையால ஸலா ஹையால ஃபலா, தொழுகை பக்கம் வாருங்கள், வெற்றி பக்கம் வாருங்கள். வெற்றினா என்ன வெற்றி? நம்ம என்ன தொழுகை எப்படி நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா மறுமையில தான் நமக்கு வெற்றி கிடைக்கும், மறுமையில நமக்கு வெற்றிகள் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டோம். நபி தோழர்கள் அப்படி நினைக்கவே இல்லை. நபி தோழர்கள் அப்படி நினைக்கவே இல்லை. அவங்க ஒரு தொழுகை எப்படி பார்த்தாங்க? மறுமைக்கான வெற்றி தான். அதே நேரத்தில் துன்யாவிலும் என்னுடைய வெற்றி என்பது அது தொழுகையை கொண்டுதான் என்பது அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. நான் தொழுதாதான் துன்யாவில் எனக்கு வெற்றி, நான் தொழுதாதான் துன்யாவில் எனக்கு. தம்பி வெளியே நீங்க உள்ள வாங்க, எல்லாரும் உள்ள வந்துருங்க. அப்ப நான் தொழுதாதான் துன்யாவில் வெற்றி என்ற அந்த மனோநிலையில யார் இருந்தா? நபி தோழர்கள் இருந்தாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்காவில் வைத்து இஸ்லாத்தை ஏற்றாங்க. சூரத்து ரஹ்மான் சூரா இறங்குது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான் முதல்ல வெளிப்படையா ஓதுறாங்க, பாக்கி யாரும் ஓதல. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்கன்னா ரொம்ப லீனான ஆள். ஒருவர் நபி தோழர்கள் பேசிட்டு இருக்கும்போது யார் சூரத்து ரஹ்மானை இந்த நிராகரிப்பாளருக்கு மத்தியில போய் ஓதுவான உடனே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு போய் என்ன செய்றாங்க? நான் ஓதுறேன்னு போய் ஓதுறாங்க. ஓதிய பிறகு நிறைய அடி உழுது எல்லாம் உழுது. இந்த வாங்கி திரும்ப என்ன செய்றாங்க? நபி தோழர்கிட்ட வர்றாங்க. இது போதுமா, மறுபடியும் நான் போவான்னு கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு பாருங்க இருந்த நபி தோழர் யாரு? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு பல தியாகங்களை மார்க்கத்துக்காக செஞ்சவங்க. எப்படிப்பட்டவங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 4 பேர்கிட்ட போய் நீங்க குர்ஆன் கத்துக்குங்க. எல்லாத்துட்டே இல்ல, 4 பேர் 4 நபி தோழர்கிட்ட போய் நீங்க குர்ஆனை படித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல ஒரு ஆள் யாரு? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்ககிட்ட போய் நீங்க குர்ஆனை படித்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபி தோழர் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இவருக்கு மகன் உண்டு. ஒரு நாள் இரவு தொழுகிறாங்க, தஹஜ்ஜுடைய தொழுகிறாங்க. தொழுகிற மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் தொழுத இந்த தொழுகை எதற்காக தெரியுமா? லி அஜ்லிக், உனக்காக என்று சொன்னாங்க. நான் தொழுத இந்த தஹஜ்ஜுடைய தொழுகை, இரவு நேர தொழுகை, அது யாருக்காக? லி அஜ்லிக், உனக்காக, உனது வளர்ச்சிக்காக, உன்னுடைய கல்வி வளர்ச்சிக்காக, துன்யாவில் உனது வளர்ச்சிக்காக, மறுமையில் உன்னுடைய வளர்ச்சிக்காக, அதற்காகத்தான் இந்த தொழுகையை நான் தொழுதேன் என்று சொல்கிறார்கள். யாரே? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. யோசிச்சு பாருங்க, தொழுகைன்னு சொன்னா அது நம்ம மறுமையில மட்டும் கிடைக்கிறது, வெற்றிகளை தரும் என்பது அல்ல. நபி தோழர்கள் அந்த அது மட்டும் இல்ல, துன்யாவினுடைய வெற்றி அதே தொழுகையோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து வச்சிருந்தாங்க.
துன்யாவுடைய வெற்றி எதோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது? தொழுகையோடு பிணைக்கப்பட்ட ஒன்று. ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் என்பது மறுமை வெற்றி மட்டுமல்ல, துன்யாவுடைய வெற்றியும் நம்முடைய தொழுகைதான் அப்படிங்கிறது ஆழமா உள்ளத்துல பதிஞ்சிருச்சு. இன்னைக்கு நமக்கு பதிஞ்சிருக்கு. அப்படி யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ், தொழுகையின் பக்கம் வாருங்க, வெற்றியின் பக்கம் வாருங்க. எத்தனை வெற்றியின் பக்கம் அந்த அழைப்பு ஏன் கொடுக்கப்படுகிறது? வெற்றியின் பக்கம் வாருங்க என்ற அழைப்பு ஏன் நமக்காக கொடுக்கப்படுகிறது? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு வெற்றிகள் ஒரு தொழுகைக்கு வந்தா, அவ்வளவு வெற்றிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போட்டு காட்டுறாங்க. அவ்வளவு ஹதீஸ்கள் இருக்கு. பசங்க நல்லா கவனிக்க. தொழுகைக்கு வந்தா என்ன வெற்றி? ஒரே ஒரு நன்மை கிடைத்தால் கூட நமக்கு வெற்றி சொல்றாங்க. ஒரே ஒரு நன்மை. தொழுகைக்காக வீட்டில இருந்து கிளம்பி அதற்கான ஏற்பாட்டில் நம்ம தொழுது போய் ஒரே ஒரு நன்மை நமக்கு கிடைத்தால் கூட அது மறுமையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி. அந்த வெற்றி கிடைக்கும் தொழுகையில. ரிஷலாச பாருங்க, தொழுகைக்கு அதான் கொடுத்த உடனே என்ன சொன்னாங்க? மித்ல மா யகூல் கூலு மித்ல மா யகூல். தொழுகைக்காக அல்லாஹ் அக்பர் என்று மத்தின் பாங்க கொடுக்கிறார் என்று அவர் என்ன கொடுக்கிறாரோ அதற்கு அப்படியே நீங்கள் பதில் சொல்லுங்கள். அவர் சொல்ற மாதிரியே சொல்லுங்க. கூலு மித்ல மா யகூல், அவர் சொல்ற மாதிரியே சொல்லுங்க. மின் கல்பிஹி, அதே நேரத்தில் உள்ளத்தில் ஓர்மையோடு சொல்லுங்கள். அல்லாஹ் அக்பர் என்று சொல்றாங்க, உண்மையில் அல்லாஹ் அக்பர் தான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அதான் உண்மை. அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர். இத உள்ளத்தில் ஓர்மையோடு அவர் சொல்றாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஹலல் ஜன்னah, அவர் எங்க போவார்? சொர்க்கத்துக்குள் நுழைவார். சொர்க்கத்துக்குள்ள பாங்குக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது எப்படிப்பட்ட வெற்றி? ஒரு பாங்குக்கு நாம ரெஸ்பான்ஸ் பண்றது, அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? அதுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி என்ன? சொர்க்கத்துக்குள் நுழைவார். சும்மா நாக்கால சொல்றதில்ல, உள்ளத்தோடு அந்த பாங்கோடு நாம் என்ன செய்யணும்? நம்முடைய உள்ளங்கள் ஒன்றிணைந்து சொல்ல வேண்டும். ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ். இந்த வெற்றி தான் கிடைக்கும். தொழுகைக்கு வந்தா தொழுகையுடைய சிந்தனையில இருந்தா இந்த வெற்றி நமக்கு கிடைக்கும். இது மட்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகைக்கு பாங்கு கொடுத்தாச்சு, இப்ப தொழுகைக்கு போறோம். நம்முடைய வேலைகள் எல்லாம் விட்டுட்டு என்ன செய்றோம்? தொழுகைக்காக தயாராகிறோம். பாங்கு சொல்லப்பட்டுச்சு, தொழுகைக்காக தயாராகிறோம், உளு செய்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவர் உளு செய்துவிட்டு எனக்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும். என்ன வெற்றி? என்ன வெற்றி? யார் உளு செய்துவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்றாரோ, ஃபுதிஹத் லஹு, அவருக்கு சொர்க்கத்தினுடைய 8 வாசல்கள் திறக்கப்படுகின்றன. அவர் விரும்பிய வாசலின் வழியாக அவர் செல்லலாம் அப்படின்னு நபி சொன்னார். அவர் விரும்பிய வாசல் வழியாக செல்லலாம். எவ்வளவு பெரிய வெற்றி பாருங்க. சொர்க்கத்திற்கு அவர் விரும்பியவாறு செல்லலாம். இந்த வெற்றி எப்ப கிடைக்கும்? பாங்கு சொன்ன உடனே பள்ளிக்கு போக வேண்டும், ஒளி செய்ய வேண்டும், ஒளி செஞ்ச உடனே துஆ சொல்ல வேண்டும். மறக்காமல் அந்த நினைப்பை கொண்டு வர வேண்டும். மறக்காமல் அந்த நினைப்பை கொண்டு வர வேண்டும். ஜுமால ஆரம்பத்தில் ஒரு வசனம் ஓதுவாங்க. என்ன வசனம்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஓதுவோம்ல? 3 வசனத்துல ஒரு வசனம். அதுக்கு இப்னு மஸ்ஊத் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறையில் பயப்படுவது என்பது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நினைவு கூறுவது, அவனை மறக்காமல் இருப்பது. தக்வா என்றால் என்ன? தக்வா என்றால் என்ன? பயப்படுவது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய நினைப்பிலே இருப்பது, அவனை மறக்காமல் இருப்பது. இதுதான் தக்வா என்று சொன்னார்கள். அந்த வசனத்துக்கு விளக்கமாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப உள்ள ஓர்மை, அந்த வெற்றியை நமக்கு பெறணும். 8 வாசல் வழியில ஏதாவது ஒரு வாசல் வழியாக நான் என்ன செய்யணும்? பெரியணும். அந்த வெற்றி நமக்கு கிடைக்குது. எதனால? தொழுகைக்கு ஒளி செய்யறதுனால. இன்னும் நீங்க தொழல, இன்னும் நீங்க தக்பீர் கட்டல, இன்னும் நீங்க ருக்குலாம் செய்யல, இன்னும் செஞ்சிடாக்க பள்ளிக்கே நீங்க வரல, வீட்டுல ஒளி செஞ்சிருக்கிறீங்க, அவ்வளவுதான். பள்ளிக்கு போகணும் அப்படி ஒளி செஞ்சிருக்கிறீங்க. உங்களுக்கு கிடைக்கிற நன்மை என்ன? உங்களுக்கு கிடைக்கிற நன்மை என்ன? 8 வாசலின் வழியாக நீங்க சொர்க்கத்துக்குள்ள போகலாம்.
மௌத்தா போயிட்டா அந்த நசீப் அவருக்கு கிடைக்கும். துவா செய்றாரு, துவா செஞ்சுட்டு பள்ளிக்கு போன ஒழிச்சார். பள்ளியில இருந்து வீட்ல இருந்து கிளம்பி பள்ளிவாசல் வாசலை அடைப்பதற்கு முன்னால் அவருக்கு மரணம் வந்து விட்டது என்று சொன்னால் பரிந்து போவார். கடைசியாக செஞ்ச அமல் என்ன? எதை நோக்கி செஞ்சிருக்கிறார்? சொர்க்கத்தை நோக்கி செஞ்சிருக்கிறார். அதே நிலையில மரணித்தார்னா சொர்க்கம் விரும்பிய வாசல். இந்த வெற்றி கிடைக்கி எதை கிடைக்கி? தொழுகிறார். இன்னும் நான் ரசூலுல்லாஹி என்னென்ன வெற்றிகள் தொழுகையில் இருக்குது? மன் மஷா இலல் மஸ்ஜித். ஒரு நபி தோழர் சொல்ற, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வீட்ல இருந்து வரேன், நான் இங்க இருந்து வீட்டுக்கு போறேன். நான் வீட்ல இருந்து வந்து பள்ளிவாசல் தூரமான இடத்துல இருந்து வந்து பள்ளிவாசல்ல தொழுதுட்டு திரும்ப நான் வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிறார். இந்த இடத்துல கேக்குறாரு, பள்ளிவாசலுக்கு வருவதற்கு நன்மைகள் உண்டுன்னு ரசூலுல்லாஹ் நீங்க சொல்லியிருக்கீங்க, போறதுக்கு நன்மை உண்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கேட்கிறார். பள்ளிக்கு வருவதற்கு நன்மை உண்டு, அதுக்கு நிறைய ஹதீஸ்கள் நபிஸல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து தொழுதுட்டு திரும்ப வீட்டுக்கு போனா அதுக்கு எது நன்மை கிடைக்குமா என்று தெரிந்து கொள்வதற்காக அந்த நபி தோழர் இந்த மாதிரி ஒரு வாசகத்தை சொல்றாரு. சொன்னோட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னலகும் பிகுல்லி குதுவத்தின் தரஜா. நீங்க பள்ளிவாசலுக்கு வந்ததற்கும் பள்ளிவாசலிலிருந்து மீண்டும் வீட்டுக்குள் செல்வதற்குள் எத்தனை எட்டுகள் வைக்கிறீர்களோ அந்த ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு தரஜா, ஒரு படித்தரம் உங்களுக்கு உண்டு அல்லாஹ்விடத்தில் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இது வெற்றி இல்லையா? இந்த வெற்றினா ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்ல? இந்த வெற்றி நம்ம எத்தனை பேர் இந்த சிந்தனையோட வீட்டுல உழவு செஞ்சுட்டு பள்ளிக்கு போற, பள்ளிக்கு போயிட்டு வீட்டுக்கு வர, ஒவ்வொரு எட்டுக்கும் அல்ல எனக்கு ஒரு தரஜாத்தை, ஒரு அந்தஸ்தை தருகிறார் என்றால் இது எனக்கு எவ்வளவு பெரிய வெற்றி என்ற நினைப்போடு தொழுகை வந்து தொழுது வீட்டுக்கு போறவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? நம்மள கடமையா செஞ்சுட்டு போறோம், இன்னும் உள்ள மதுரை என்ன செய்யல, ஒன்றுபடவில்லை. ஹய்யா அலல் ஃபலாஹ், ஹய்யா அலல் ஸலாஹ் இருக்கு, சில பேருக்கு அதுவும் இல்ல, சில பேருக்கு ஹய்யா அலல் ஸலாஹ் இருக்கு, ஆனா ஹய்யா அலல் ஃபலாஹ் கவனம் இல்லை. அந்த வெற்றி எனக்கு கிடைக்கணும், அந்த வெற்றி எனக்கு கிடைக்கணும், அந்த நன்மை எனக்கு கிடைச்சணும், அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி என்கிற அந்த சிந்தனை நம்மகிட்ட நிறைய பேருக்கு இல்லாத நிலையை இது தொழுகையில நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி சொல்லுவார். தொழுகைக்கு நடந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் மஷா இலல் மஸ்ஜித், மன் மஷா இலல் மசாஜித், எவர் தொழுகைக்காக நடந்து வருகிறாரோ பின்னூரி காமத் யௌமில் கியாமா, மறுமை நாள்ல அவருக்கு ஒளி கொடுக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஏன்? இரவு நேரத்துல, வெளிச்சம் இல்லாத நேரத்துல, இருட்டு நேரத்துல சிரமங்கள் பட்டு சிரமத்தை தாண்டி என்ன செய்வீங்க? நீங்க வாங்க, அந்த சிரமத்துக்கு எல்லாம் பதில் கொடுக்கிறான். எப்படி? பின்னூரி காமா, மறுமை நாள்ல இருட்டே இல்லாத அளவுக்கு அவருக்கு அல்லாஹ் வெளிச்சத்தை தருகிறார். இது வெற்றி இல்லையா? இந்த வெற்றியை நம்ம கண்ணு தெரிய மாட்டேங்குது. அப்ப தொழுகையை மட்டும் பார்க்கிறோம், அது கிடைக்கிற வெற்றி என்ன? இந்த வெற்றியை நாம் அடையணும். ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த வெற்றியை நாம் அடைய வேண்டும் என்ற மனம் ஒன்றை போதாத என்றால் நிச்சயமாக இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கணும். அல்லாஹ்வுடைய நிறைய செய்திகளை சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் மஷா இலல் மஸ்ஜித், மன் மஷா இலா ஸலாத்தி மக்தூபா, மன் மஷா இலா ஸலாத்தி மக்தூபா, எவர் ஃபர்லான தொழுகைகளுக்கு பள்ளிக்கு வருகிறாரோ கஹஜ்ஜத்தின், அவருக்கு கூலி என்ன தெரியுமா? ஹஜ்ஜோட கூலின்னு சொன்னாங்க. 8 லட்சம் ரூபாய் ஆகுது. 7 லட்சம் ரூபாய் குறைஞ்சது, 6 லட்சம் ரூபாய் குறைஞ்ச ஹஜ் இல்ல இன்னைக்கு யாரும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ஆகி போச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் மஷா இலா ஸலாத்தி மக்தூபா, யார் ஃபர்லான தொழுகைக்கு பள்ளிக்காக நடந்து வருகிறாரோ கஹஜ்ஜத்தின், அவர் ஹஜ் செஞ்ச கூலி அவருக்கு உண்டு என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மன் மஷா இலா ஸலாத்தி முவத்தின், யார் ஃபர்லான தொழுகையை விட்டுவிட்டு அதே நேரத்துல ஃபர்லான தொழுகை தொழணும், சுன்னத்தான தொழுகை தொழுவதற்காக 2 ரகத் பள்ளிவாசலுக்கு போய் தொழுது வருவோமே, எந்த ஒரு சுன்னத்தை தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு ஒருவர் வருகிறார் என்றால் கஅம்ரத்தின், அவருக்கு கூலி உம்ரா செய்த கூலி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. எவ்வளவு பெரிய வெற்றி! உம்ரா செய்ய முடியுமா? இன்னைக்கு 1.5 லட்சம் ரூபாய் உம்ரா செய்யணும். உம்ரா செய்யணும்னா 1 லட்சம் ரூபாய் குறைஞ்சு உம்ரா செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய வெற்றி தான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய வெற்றியை வாக்களிக்கிறார்கள், வாக்களிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை வாக்களிக்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இதான் நம்முடைய வெற்றி, இதான் நம்முடைய வெற்றி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னாங்க, பள்ளிவாசலுக்கு வரோம், வந்தாச்சு, நிறைய பேர் பார்க்கிறோம், தொழுகையாளிகளா இருக்கிறோம். ஹய்யா அலல் ஸலாஹ்னு தொழுகை ஓர்மா வருது, தொழுகையாளிகளாக இருக்கிறோம். இருந்தாலும் சில வேலைகள்னால என்ன நடக்குது? தொழுகையில பிற்படுத்தி
ஏற்படுத்தி வருகிற நிலையை பார்க்கணும். தொடரணும்னு முடிவு பண்ணிட்டோம், ஆனால் ஏதோ ஒரு வேலையில என்ன செஞ்சிடறோம், மாட்டிட்டு அது நம்மளை எப்படியோ டைவர்ட் பண்ணி கொண்டு போயிருது. முதல் ரக்காயத்தில் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பை விட்டுட்டு என்ன செய்யறோம், நான் போயிடும். அல்லது இரண்டாவது சஃப்ல வந்து நிக்கிற ஒரு நிலையை அது நமக்கு என்ன செய்யுது, ஏற்படுத்தி கொடுத்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல் சஃப்ல நின்னா என்ன நன்மை, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யஸல்லூன அலஸ் ஸஃபில் அவ்வல்